சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வேலூர் வெயில்ல இன்னைக்கு விஜய்க்கு மர கலண்டு போய் அவரு பேசியதை பார்த்து இல்ல உளறியதை பார்த்து அப்படியே விஜய் ரசிகர்களே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் இருக்கிறாங்க. எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அதாவது விஜய்க்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. இவ்வளவு சீக்கிரம் வந்து அவர் ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க எல்லாரும். பட் ஓகே, நம்ம அரசியலா முரண்படலாம், அது வேற. பட் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும், அப்படி தனிப்பட்ட முறையெல்லாம் தாக்கி பேசக்கூடியவன் அல்ல. ஆனால் இன்னைக்கு விஜய் வேலூருக்கு பேசின பொழுது நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். உள்ளபடியே விஜயை நேசிக்கக்கூடியவர்கள் யாரேனும் இருந்தால் சீக்கிரம் அவரை நல்ல மருத்துவரிடம் கூட்டு போய் அவருக்கு வந்து வைத்தியம் பார்த்துருங்க. ஏன்னா இன்னைக்கு மர கலண்டு போய் உச்சத்துல உளறி கொட்டினார். நமக்கே பார்க்க பாவமா இருந்துச்சு, என்னடா இது அப்படின்னு. அங்க முன்னாடி இந்த ரசிகர்களே அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன வர வர இந்த ஆள் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவருடைய பேச்சு. மறை கலன்று போய் உளறி கொட்டிய விஜய். வேலூரில் நடந்தது என்ன? அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள். ஐயோ பாவம், சீக்கிரம் விஜயை யாராவது நல்ல மன நல மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என்பதைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உள்ளபடியே சீரியஸா விஜய்க்கு மர கலந்து போச்சு. ஏன்னா இன்னைக்கு வேலூர்ல அவர் பேசிய பேச்சு நிறைய உளறி கொட்டினார் வழக்கம் போல. முக்கியமா ஒரு இடத்துல உளறி கொட்டினார். அதைத்தான் நான் இப்ப பேச போறேன். மனசாட்சி உள்ள விஜய் ரசிகர்கள் மனசாட்சியோட விஜய் டோன்லயே நான் பேசுறேன். விஜய் மாதிரியே தான் பேசணும். ஏன்னா விஜய் ரசிகர்களுக்காக இந்த வீடியோ. விஜய் ரசிகர்களுக்கு புரியுற மாதிரி. உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருந்துச்சுன்னா உங்க குழந்தை குட்டி மேல சத்தியம் பண்ணி இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா உங்க அம்மா உங்க அப்பா அவங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். யாரு? இந்த விஜய் ரசிகர்கள் இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, உங்கள் தலைவன் தற்குறி தலைவன் விஜய் இன்னைக்கு உளறி கொட்டினார் மர கலந்து போய் வேலூர்ல. என்னன்னு ஒரு செய்தியாளர் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஐயா, புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள், அவர் விஜய்னு பேரை கூட சொல்ல, புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளும் கூட கடுமையாக வந்து திமுக எதிர்க்கிறாங்க. திமுக தான் எங்களின் பிரதான எதிரி என்று சொல்லுகிறார்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. மிகுந்த நாகரிகத்தோடு, மிகுந்த பண்பட்டு, மிகுந்த கண்ணியத்தோடு முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை, எனக்கு எல்லோரும் நண்பர்கள் தான். நான் யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை, எனக்கு எல்லோரும் நண்பர்கள் என்று பண்பட்டு ஒரு முதலமைச்சர் பதில் சொல்றார். இந்த தற்குறிக்கு இவ்வளவு பண்பட்ட அரசியல்லாம் ஆகாது, ஒத்து வராது. அது ஸ்டாலினுக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. நீங்க அது சரி வேண்டாம், கடினமான வார்த்தையை சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது அதுக்கு புரியுற மொழியில வாங்க பேசணும். நீ அவர்கிட்ட போய் பண்பட்ட நாகரிக அரசியல் எல்லாம் ஸ்டாலின் கையில் எடுத்தா விஜய் அப்படிதான் பேசுவார். இன்னைக்கு என்ன சொல்றாரு? இந்த மர கலந்து போய் விஜய் வேலூர்ல பேசுறாரு. ஸ்டாலின் சார், நீங்க வந்து ரிப்போர்ட்டர் கேட்கின்ற பொழுது யாரும் எனக்கு எதிரி இல்லை, எல்லோரும் நண்பர்கள் என்று சொன்னீர்கள். நான் உங்களுக்கு நண்பனா? அப்படி எங்களை நீங்க நண்பனாக பார்த்திருந்தால் கரூர் சம்பவத்திற்கு எங்கள் மீது பழி சுமத்தி இருப்பீர்களா? சொல்லுங்க அப்படின்னு கத்துறாரு. கீழே இருந்து எல்லாம் ஓன்னு கத்துதுங்க. கரூர் சம்பவத்திற்கு எங்கள் மீது பழி போட்டீர்களே, இது நியாயமா அப்படின்னு கத்துறாரு. நீங்க மர கலந்து போய் விஜய் கத்துன அந்த ஒரு செகண்ட் வீடியோ இருக்கு, நீங்க அதை பாருங்க, தயவு செய்து நீங்க பாருங்க. அப்பதான் நான் ஏன் இதை பேசுறேங்கிறது உங்களுக்கு புரியும். ரைட்டா? நீங்க இப்ப இதை பாருங்க. நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நான் பேசுறேன். நீங்க முதல்ல தயவு செய்து பாருங்க, போடுங்க, அந்த வீடியோ போடுங்க. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு பாத்துட்டீங்களா? இப்ப மர கலந்து போச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? ஏன்னு கேக்குறீங்களா? ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? இதுல என்ன மர கலந்து போச்சுன்னு கேக்குறீங்களா? மனசாட்சியோட சொல்லணும். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்தில் கரூர் சம்பவத்திற்கு விஜயின் மீது பழியை போட்டா சொல்ல சொல்லு. எங்க போட்டாரு?
நீங்க லேட்டா வந்தது அதெல்லாம் ஒரு ரீசன், அது எல்லாரும் சொன்னது. ஆனா 41 பேரின் மரணத்திற்கு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் என்ன சொன்னாரு? ரொம்ப தெளிவா சொன்னாரு. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன் சொந்த தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான். இதை அரசியலாக்காதீர்கள் என்று முதலில் சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்டா, தற்குறி பயல்களா. எவ்வளவு கோபம் வரும். ஜெயலலிதா அம்மையாரா இருந்திருக்கணும்டா. அந்த அம்மா தான் உங்களுக்கு லாயக். உண்மையிலே நானே சொல்றேன். உங்களுக்கு வந்து ஸ்டாலின் போன்ற நாகரிக அரசியல்வாதிகள், நாகரிகத்தின் உச்சம் ஸ்டாலின், அது வேற. ஆனா உங்களுக்கு அவர் செட் ஆக மாட்டார். நான் ஒத்துக்கிறேன், உண்மையிலே நான் ஒத்துக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துல ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு செட் ஆக மாட்டாரு. உங்களுக்கு எல்லாம் ஜெயலலிதா மாதிரி அராஜகம் செய்யக்கூடிய, எப்படி அராஜகம், சந்திரலேகா முகத்துல ஆசிட் அடிச்சாங்க பாருங்க அதிமுக ஆட்சி காலத்துல. சரி, நான் பிடிச்சு கஞ்சா வழக்குல உள்ள போட்டாங்கல்ல, உங்களையும் உங்க அப்பாவையும் விஜயையும் எஸ்.ஏ. சந்திரசேகரையும் கோடநாடு எஸ்டேட்ல கை கட்டி நிக்க வச்சாங்கல்ல, அந்த மாதிரி நிக்க வச்சிருக்கணும் உங்களை. அன்னைக்கே ஸ்டாலின் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டிருந்தாருனா, இந்த புசி ஆனந்த், ஆதவர்ஜனா எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டிருந்தாருனா, அவ்வளவு நேரம் கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு ஓடிருப்பான். ஆனா மேம்பட்ட அரசியல் செய்யக்கூடிய மனிதராக ஸ்டாலின் இன்றைக்கு நிற்கிறார். அவர் சொல்றாரு, யாருங்க யாராவது வேணும்னு பண்ணுவாங்களாங்க? ஏங்க இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சொந்த தொண்டர்கள் சாவதை யாராவது விரும்புவாங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்டு இரவோடு இரவாக களத்துல போய் நின்று எல்லா உதவிகளும் செய்யறவரை பார்த்து, அது எப்படி நீ கரெக்டா டயத்துக்கு நீ களத்துக்கு வந்தேன்னு கேட்கறது ஒரு கூட்டம். எப்பா அவங்க மேல பழி போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்றவரை பார்த்து, எங்கள் மீது ஏன் பழி போட்டீர்கள்னு கேட்கிறாரு விஜய். உங்களுக்கு எதிரிகளா அவர்கள்னு கேட்டா, எனக்கு யாரும் எதிரி இல்லைங்க அப்படின்னா, நான் என்ன உங்களுக்கு நண்பனான்னு கேட்கிறான். அப்ப நம்ம கோபம் வருமா வராதா? நீ தயவு செய்து தாவேக ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா தலை, ஏன்னா அவர் தான் அப்படி பேசினாரு. விஜய் அப்படி பேசினாலும் நான் பேசுறேன். குட்டி, நீங்க வந்து உங்க அப்பா அம்மாட்ட இது பண்ணி சத்தியம் வாங்கிருங்க, ஓட்டு வாங்கிட்டு வந்தோம்னா பேசுறாருல. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க, விஜய் விஜய் தான் கரூர் மரணங்களுக்கு காரணம் என்று ஸ்டாலின் எங்க சொன்னார்? எடுத்துக்காட்டு. ஒரு அளவு வேண்டாம். ஒரு அறிக்கை ஒரு முதலமைச்சர் வாசிக்கணும். அந்த அறிக்கையை சட்டப்பேரவையில வாசிச்சார். அது ஒரு முதலமைச்சருடைய கடமை செஞ்சாரு. ஆனா அந்த அறிக்கையிலும் கூட அவரே தீர்ப்பளி முடிச்சிட்டாரா? விஜய் தான் முழு முதற் காரணம் எங்கடா தீர்ப்பு இருந்தாரு? நீங்க தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கல, அங்க வந்து இருக்கிற பிரச்சனைகளை எல்லோரும் சுட்டி காட்டியது போல அவரும் ஒரு முதலமைச்சராக அங்க இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டினார். ஆமா, அதை கூட சொல்லலைன்னா இது என்னடா அநியாயமா இருக்கு. அப்ப நான் தண்ணி வசதி செஞ்சு கொடுக்க மாட்டேன், மேற்கூரை போட மாட்டேன், எல்லாரையும் வெயில்ல நிப்பாட்டுவேன், நான் 10 மணி நேரம் லேட்டா தான் வருவேன், கூட்ட நெரிசல் எல்லாரும் இதாகும், அப்படி ஆயிடுச்சுன்னா நான் உன்னைய திட்டுவேன், அதுக்கு நீ ஆமான்னு சொல்லிக்கணும், எதையுமே என்கிட்ட கேட்க கூடாதுன்னா நீ என்ன என்ன நீங்க என்ன பெரிய வானத்திலே, ஏடா நீ நடிகன்னா உங்களுக்கு என்ன பெரிய இதுன்னு நினைப்பா? எனக்கு புரியவே இல்லை. என்ன உங்களை ஒருத்தரும் கேள்வி கேட்க கூடாதா? கேள்வி கேட்காத போதே இவ்வளவா? அப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சா இப்ப சொல்லுங்க, மரம் கலந்து போச்சா இல்லையா விஜய்? சொல்லுங்க, மரம் கலந்து போச்சு தானே? உண்மைதானே இது? சரி, அடுத்தது இன்னைக்கு என்ன சொல்றாரு? அறிவாலயம் வாசல்ல நின்றுகிட்டு அந்த பக்கம் போறவங்க வரவங்க எல்லாம் கூட்டணிக்கு வாங்க, கூட்டணிக்கு வாங்கன்னு ஸ்டாலின் கூப்பிடுறாராம். யார கூப்பிட்டாரு? உங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரையா? இல்ல, கேட்க தெரியாம கேட்கறேன். எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த பக்கமா பேர்பாட்டிலே ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். விஜய்க்கு புரியுற மொழியில வாங்க இனிமேல் பேசணும். நம்ம யார கூப்பிட்டாருன்னு கேட்க. ஏற்கனவே 2019 தேர்தலில் இருந்து மிக வலிமையான ஒரு கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இங்க இருக்குது. இதுல யார் அவர் புதுசா இப்ப கூட்டு சேர்த்திருக்கிறாரு? தேமுதிக மட்டும் வந்துச்சு. தேமுதிக திமுக கூட வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? கூட்டணி தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், எங்கள் தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டிருக்கிறோம், எங்கள் மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை கேட்டிருக்கிறோம், அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். சொன்னாங்களா? அதுக்கேற்ற மாதிரி வந்தாங்க. அவர் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருந்தாரா? நீ போய் பாத்தியா? உதயநிதி ஸ்டாலின் போய் பார்த்தார். பார்த்தாரா? அதனாலதான் இறுதிச்சடங்கின் போது தொண்டர்கள் கோவப்பட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இப்ப புதிதாக தேமுதிக என்ற ஒரு கட்சி மட்டும் திமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்கு. மற்ற எல்லா கட்சிகளும்
ஐயா ராசா, நீ கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு இருந்தே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். இதுல யார ஸ்டாலின் வந்து வாசல் நின்று வாவான்னு கூப்பிட்டாரு? ஏதாவது குறைந்தபட்ச புரிதலுக்கா? இப்ப எப்படியாவது என் கூட வாங்க, நம்மோடும் சிலர் வரலாம் இல்லையா, வருகிறவர்களுக்கு நாமும் பதவி கொடுக்க வேண்டும் இல்லையா, அவர்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்க வேண்டும் இல்லையான்னு நீ பேசின. ஒருத்தரும் உன்னை நம்பி வரல. யாரா வந்தாங்களா? ஒருத்தரும் மனுஷனா மதிச்சாங்களா உன்ன? ஒரு அரசியல் கட்சி வந்துச்சா? வரல. அப்ப யாரும் வாசல்ல நின்னு எல்லாரையும் வா வான்னு கூப்பிட்டது நீங்க ராசா. நீங்க கூப்பிட்டீங்க, வாங்க வாங்க ப்ளீஸ் 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 எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு விஜய் கூப்பிட்டார். ஒருத்தரும் சல்லி பைசா அம்மஞ்சல்லிக்கு மதிக்கல உங்களை. இவர் சொல்றாரு இன்னைக்கு பேசும்போது வேலூர்ல, வாசலில் நின்று எல்லாரையும் வாருங்கள் வாருங்கள் என்று. அப்ப இவரை என்ன சொல்றது, மர கலந்து போச்சுன்னு சொல்றதா இல்லையா? மறை கலந்து போச்சு விஜய்க்கு. என்னங்க ஒரு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம் வேண்டாமா? நீங்க நம்ம அடிச்சு ஒர்க் அவுட் ஆகுது. புதிய தலைமுறையில நான் வந்து போன வாரம் புதிய தலைமுறையுடைய ஆன்லைன் நேர்காணல் அந்த டிபேட் ஒண்ணு, அதுல நான் பேசுறேன். 3 பேர் தாவேகாவின் ஆதரவு நிலைப்பாட்டில் ஒருத்தர், நான் ஒண்ணு, வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், 3 பேரும் அதில் கலந்து கொண்டோம். அதுக்கு முன்னாடிதான் ஒரு மீட்டிங் போட்டு சேலத்துல ஒருவர் இறந்து போனார். இதே மாதிரி மத்தியானம் 12 மணி வெயில். அப்ப நான் கொந்தளிச்சு போய் கேட்டேன், என்னடா அராஜகம் இது, 12 மணிக்கு மீட்டிங் போடுறீங்க, ஏன் மேற்கூரை போட மாட்டீங்களா? 12 மணிக்கு மீட்டிங் போடுறீல, மேற்கூரை போட்டா உனக்கு என்ன கேடு? ஏன் இருக்கிறதுக்கு நாற்காலி போட்டா என்ன செத்தா போய் நீங்க என்ன கேடு? உங்களுக்கு மட்டும் சொகுசு வாகனத்துல வர்றீங்கல்ல, அவன் மனுஷனா இல்லையா? மேற்கூரை போடு, நாற்காலி போடுன்னு நான் சொன்னேன். சொல்லி ஒரு வாரம், அடுத்த மீட்டிங் இன்னைக்கு அட்டி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு மேற்கூரை போட்டு நாற்காலி போட்டாச்சு. இப்ப தாவேகா காரனுக்கும் சேர்த்து நாங்க கத்துறோம். யாருக்கும் சேர்த்து? தாவேகா காரன் வெயில்ல வாடக்கூடாது, தாவேகாவினருக்கு நாற்காலி வேண்டும் என்ற சுயமரியாதையை கூட கேட்பதற்கு புரிதலற்ற கூட்டமாக விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள். எப்பா நீ விஜய்க்கு ஓட்டு போடு, போடாம போ, அது உன்னுடைய விருப்பம். ஆனால் நீங்க சொகுசா இருக்கிறீங்க, நாங்க மட்டும் வெயில்ல நிக்கணுமா, நாங்க மட்டும் நாற்காலி கூட கிடையாதான்னு கேட்கணும். அதுதான் சுயமரியாதை என்று அன்றைக்கு நான் புதிய தலைமுறையில் பேசினேன். இன்னைக்கு வேலூர்ல எல்லாருக்கும் நாற்காலி போட்டு மேற்கூரை போட்டிருக்காரு. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இன்னைக்கு அவர் பேசுனதுல அத்தனையுமே உளறலின் உச்சம். ஒண்ணு உருப்படியா பேசியிருக்காரு. நான் அதையும் ஒத்துக்கிறேன். எனக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா, விஜய் மீது ஏதோ தனிப்பட்ட வாய்க்காரப்பு சண்டையா எனக்கும் விஜய்க்கும் கிடையாது. நீங்க சரின்னு பேசினா நான் சரின்னு சொல்ல போறேன், நீங்க தப்பா பேசினா தப்புன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு அவர் பேசினதுல உருப்படியான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. மின் கட்டணம் மாதம் ஒரு முறை, அத சொல்லியிருக்காரு. 100 யூனிட் வரைக்கும் இலவசம், 100 யூனிட் தாண்டினா காசு. அப்போ மாதம் நீங்க கணக்கிட்டீங்கன்னா பல குடும்பங்களுக்கு 100 யூனிட்டுக்குள்ளே வந்துடும். 2 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கிடுகின்ற பொழுது 100 யூனிட்டை தாண்டுது. இது திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த ஒன்று. அதை ஏன் செய்யலைன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் விஜய். அந்த ஒன்றை தவிர இன்னைக்கு அவர் பேசிய அனைத்துமே உளறலின் உச்சம். நான் விருப்பம் பேசுறதுனால இதை பாராட்டு. இது திமுக செய்யக்கூடிய ஒன்று, திமுக செய்ய வேண்டிய ஒன்று. திமுக தரப்புல இதுக்காக நான் வந்து தொடர்பு கொண்டு அவங்க தரப்புல கேட்டேன் இந்த பதில. இப்ப இல்ல, இது முன்னாடியே இந்த பிரச்சனை வந்த போதே கேட்டேன். அப்ப அவங்க சொன்ன பதிலு, ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் இன்னும் முழுமையாக முடியடையவில்லை. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தாம மாதம் ஒரு முறை கணக்கிடுவதில் சில சிக்கல் இருக்குது அப்படின்னு ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பதிலை ஏற்றுக்கொள்வதும் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் அதுல வந்து விமர்சனங்களை வைப்பதற்கும் நம்ம எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அது வேற. ஆனா அவங்க கொடுத்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றணும் என்ற கருத்தில் நானும் உடன்படுகிறேன், முழுமையாக உடன்படுறேன், அதுல மாற்று கருத்து இல்லை. இது ஒன்ன தவிர நீ இன்னைக்கு என்னெல்லாம் பேசின, பொத்தாம்போதும் அடிச்சு விடுறது. ஏன்னா பேருந்து வசதிகளே இல்லாததால் பலரும் வீட்டிலேயே பிரசவம் பார்த்துக் கொள்கிறார்களாம். யாரு, எந்த ஊர்ல, எந்த கிராமத்துல, கிராமத்து பேரோட சொல்லு. நீங்க வந்து இப்ப வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒண்ணு நடந்துச்சு, ஒரு பெரும் கூட்டம் நேரு ஸ்டேடியத்துல. வெல்லும் தமிழ் பெண்கள், சாமானிய பெண்கள், அவர்கள் இந்த அரசால் பெற்ற ஆதாயத்தை என்னெல்லாம், ஆதாயம் வெறும் 1000 ரூபாய் நினைக்காதீங்க. ஒரு அம்மா பையனோட, அந்த அம்மா பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கு, அந்த அம்மாவும் பாலிடெக்னிக், அவங்க பையனும் பாலிடெக்னிக். அந்த அம்மாவுக்கு அப்ப படிக்கணும்னு ஆசை, முடியல. இப்ப அதுக்கு ஒரு தனி திட்டம் இருக்கு அரசுல.
அது உனக்கு சொன்னாலும் புரியாது. அப்ப நான் முதல்வன்ல, தமிழ் புதல்வன்ல, இப்படி பலன் பெற்ற பல பேர் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள்ல என்னெல்லாம் பலன் பெற்றவர்கள் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அதுல மலைவாழ் பழங்குடியின அம்மா ஒண்ணு. அந்த அம்மா பேசுறாங்க. மலைவாழ் பழங்குடியின அம்மா ஒரு தாய் வந்து பேசுறாங்க. அந்த அம்மா என்ன பேசுனாங்க தெரியுமா? அந்த அம்மாவுக்கு 10வது டெலிவரி. பயங்கரமா உடம்பு வந்து பயங்கர வீக்கா இருக்குது. மக்களை தேடி மருத்துவம்னு ஸ்டாலின் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு சாதாரண என்ன சொல்றது? வெறும் நீங்க சொல்றீங்கல்ல, விஜய் சொல்றாருல, போற போக்குல அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு போறாருல, கிராமங்களுக்கு பஸ் வசதி இல்ல, அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன கிராமங்களுக்கும் மருத்துவ வசதி இருக்கிறது என்பதற்கு உதாரணம் அது. மலைவாழ் பழங்குடியின சகோதரியை தேடி இந்த மருத்துவர் போறார். அந்த கிராமமே ரொம்ப சின்ன கிராமம். இருப்பதே மிக சொற்பமான பேர். அந்த அம்மா ஆண் வந்திருக்கிறாரு, ஆம்பளை ஆள் வெளியில இருந்து ஆம்பளை ஆள் வந்திருக்குன்னு சொல்லி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவர் எப்படி அவங்க சோதிக்கிறதுன்னு தெரியல. செவிலியரை அழைத்து அம்மா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறார். செவிலியர் போய் பார்த்து அந்த அம்மா சோதிச்சு பார்த்தா அந்த அம்மாவுக்கு வந்து ரத்தத்துல ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவா இருக்கிறது கண்டறிய முடிகிறது. ரொம்ப சிக்கலு இப்படியே இருந்தாங்கன்னா அந்த அம்மாவினுடைய டெலிவரியின் பொழுது மிக ஆபத்தான ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனா அது மாறிடும் அப்படின்னு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இப்ப மருத்துவமனைக்கு அந்த அம்மாவை அழைச்சிட்டு போகணும். அந்த அம்மா வர மறுக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து ஆம்புலன்ஸ் வர வச்சு காவல்துறையினரை வர வச்சு காவல்துறை உதவியோடு அவங்களை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு மருத்துவருடைய கண்காணிப்பில் முறையாக டெலிவரி பார்த்து தாயும் செய்யும் நலம் அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சையும் செய்து அவங்க இன்னைக்கு நலமா இருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு அவங்க வந்து இன்னைக்கு இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுற அளவுக்கு மாறி இருக்காங்க. ஒரு மருத்துவரை கண்டு ஒளிந்த ஒரு அம்மா, ஒரு தாய். அந்த அம்மா அன்னைக்கு அந்த மீட்டிங்ல பேசுறாங்க. இந்த மருத்துவர் வரும்போது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க அப்ப, இப்ப இந்த மருத்துவர் இங்க நிக்கிறாரு. இந்த மருத்துவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? உங்க மனசுல என்ன எண்ணம் தோன்றுகிறது? அப்படின்னு தம்பி ஆவுடையப்பன் தான் நெறியாளர் நினைக்கிறேன். அவர் அந்த கேள்வியை கேட்டார். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, இவரை பார்க்கும்போது எனக்கு சாமிய பார்த்த மாதிரி இருக்கு. எப்படி? சாமிய பார்த்த மாதிரி இருக்கு. அந்த சாமிய அங்க அனுப்புன எல்லை சாமியாக இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் நின்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு பழங்குடியின கிராமத்துக்கும், சின்ன குக்கிராமங்களுக்கும் இன்றைக்கு பேருந்து வசதி, உண்டு உறைவிட பள்ளிகள், போதாமைகள் இருக்கலாம். சுட்டி காட்டுங்க. ஆனா ஒன்றுமே இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அங்க பஸ்ஸே இல்ல. இந்தியாவில் முதன்முறையாக போக்குவரத்து கழகத்தை அரசுடைமையாக்கி கிராமங்களுக்கெல்லாம் பேருந்து சேவையை கொண்டு போனது முத்தமிழர் டாக்டர் கலைஞரும் திமுகவும். மினி பஸ் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கிராமமா கொண்டு போய் சேர்த்தார். இன்னைக்கு அதே மினி பஸ் திட்டத்தை மீண்டும் எல்லா கிராமங்களுக்கும் விரிவடைய செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஒரு பாட்டி அந்த விஷுவல் கூட வைரல் ஆச்சு. தஞ்சை பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு மினி பஸ் போகுது. அந்த பாட்டி ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க அந்த மினி பஸ்ஸை. சந்தோஷம் அந்த பாட்டிக்கு. ஏதாவது சென்ஸோட பேசணும் மிஸ்டர் விஜய். சென்ஸோட பேசணும். 1 கோடி ரூபாய்க்கு மேல அபராதத்தை கட்ட சொல்லியிருக்கு நீதிமன்றம். வருமானத்தை மறைச்சிருக்கிறோம். கில்ட்டி கான்சியன்ஸ் துளியும் இல்ல. இன்னைக்கும் பாருங்களேன், இவங்க எவ்வளவு ஆபத்தானவங்கன்னா, இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் லைவ் வீடியோவோட வருது. அதை சொல்றேன். ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் சாலையை மறித்து தாவேகாவினர் அராஜகம் செய்தி. ஆம்புலன்ஸ் நிக்குது. அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட மாட்டேங்கிறாங்க. பின்னாடியே அது சைரனை போட்டுட்டு வருது. விஜய் வண்டி அதுக்கு முன்னாடி வருது. விஜய் வண்டியும் ஒதுங்கல, ரசிகர்களும் ஒதுங்கல. இவங்களுக்கு யார பத்தியும் கவலை இல்லை. உயிரை பத்தி கவலையே இல்லை. உயிர் போனா போச்சுன்னு நினைக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு நீ இன்னொரு செய்தி சொல்றேன் பாருங்க. பாஸ் இல்லாமல் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த தாவேகாவினர் திடீரென்று தடுப்புகளை உடைத்துக் கொண்டு கூட்ட அரங்கிற்குள் புகுந்தனர். இன்னொரு பத்திரிகை. விவசாய நிலங்களின் வழியாக ஓடிய தாவேகாவினர் விஜய பாக்குறதுக்கு ஒருத்தர் விவசாயம் நஞ்ச போட்டு வச்சிருக்காரு, நெல்லு ஓடுறான். அது உள்ள இறங்கி அந்த விவசாயம் என்ன ஆகும்? அந்த விவசாயம் என்ன ஆவாரு? அதை பத்தின சென்ஸ் இல்ல. காவல்துறையினர் தடுத்தும் ஓடுறான். இதெல்லாம் ஒண்ணு நீங்க சரி செய்யும்.
உங்க கூட்டத்தையே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க எப்படி நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நாளைக்கு முதலமைச்சர் இதுல என்ன குடும்பம் தெரியுமா? அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் வந்து எல்லா அரசியல்வாதிகளும் என்னமா சொல்லுவாங்க, நாங்கள் கிராமம் கிராமமாக சென்றோம், மக்களை சந்தித்திருக்கிறோம், நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பேசுவாங்க. இவர் தலைகீழ சொல்றாரு, நீங்க எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகுங்க, அதுக்கப்புறம் நான் கிராமம் கிராமமா வர்றேன். இப்படி நல்லா இருக்குல்ல? இப்ப போக மாட்டீங்களா? இப்ப போக மாட்டாங்க. நான் ஜெயிச்சு முதலமைச்சரானா தான் போவேன். நல்லா இருக்கு. எவ்வளவு அட்டூழியம், எவ்வளவு அராஜகம். இன்னைக்கு அவங்க கட்சியை சேர்ந்த VS பாபு இங்க வந்து பெரம்பூர்ல அவங்க பெரம்பூர் தொகுதியினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடக்குது. அதுல பேசுறாரு. அந்த வீடியோவே வந்திருக்கு. தூய்மை பணியாளர்கள் வரும்போது சென்னையில வந்து விசில் அடிப்பாங்க. அந்த விசில் சத்தத்தை கேட்டு எல்லோரும் அவர்கள் வீட்டுல சேகரித்து வைத்திருந்த குப்பைகளை கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க தூய்மை பணியாளர்களிடம். இவர் சொல்றாரு, விசில் அடிக்கணும். யாராவது வந்து நீ வந்து விசில் அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நீ விசில் அடிக்கலன்னு தெரிஞ்சா நான் உன்னைய உதைப்பேன். யார் இவர் சொல்றாரு? தாவேகா நிர்வாகி. யார? தூய்மை பணியாளர்கள். உதைப்பேன் அப்படின்னு தூய்மை பணியாளர்களை உதைப்பாராம் தாவேகா நிர்வாகி அப்படின்னு சொன்னேன். அவ வந்து அடுத்த நாள் எது விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அந்த தூய்மை பணியாளரை பார்த்து சொல்றாரு இந்த ஆளு. எவ்வளவு அராஜகம் இப்பவே, எவ்வளவு அராஜகம். இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தா என்ன நடக்கும்னா தெரியுமா உங்களுக்கு? இது எதுவும் தெரியாம ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு, திரு விஜய் அவர்களே, சீக்கிரம் நீங்கள் நல்ல மனநல மருத்துவரை பார்ப்பது உங்கள் மன நலத்திற்கு நல்லது. சீக்கிரம் குணமாகுங்க, ஒழுங்கா மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, இந்த மாதிரி கண்டதை உளராதீங்க. இனி வெயில் காலம் இன்னும் முத்திடுச்சுன்னா கஷ்டம் என்பதை மட்டும் சொல்லி இந்த அளவிலே விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.